இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். ஆமாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து தேங்காய் பெருஞ்சிருக்கும். தேங்காவையும் பெருஞ்சீரகத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அது சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சால்ட் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். புதுசாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மீன் வறுவலுக்கா? ஆமாம், மீன் வறுவலுக்கு வந்து தண்ணி இது வந்து வவ்வால் மீன். இது வந்து வவ்வால் மீனா? இது வந்து நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்ச மசாலாவோட போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையோடையும் இந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட நல்லா அமுக்கி ஊற வச்சோம்னா நல்லா அதுக்குள்ளே காரம் உப்பு எல்லாம் இறங்கிடும் மீனுக்குள்ளே. அதை நம்ம எடுத்து பொரிக்கும் போது நல்லா கமகமாக இருக்குது. சில பேர் வறுக்கும் போது போடுவாங்க கருவேப்பிலை. நம்ம அதோடையே நல்லா அலசி வச்சு இந்த மசாலாவோட போடும்போது அதையும் ஒரு கொத்து போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி வச்ச மீனோட அந்த மசாலாவோட சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது ஸ்டவ் ஆன் பண்ணலாம். நாங்கள் கடாய் வச்சுருக்கோம். தேவையானது இதெல்லாம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: புளி கரைச்சல், தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் பெருஞ்சீரகம், ஒரு கத்திரிக்காய். புளியை கரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சது. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு கத்திரிக்காவை நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் சில பேர் கடுகு போடுவாங்க. நான் வந்து வெந்தயம் தான் போடுவேன். எங்கள் அம்மா வந்து வெந்தயம் தான் போட்டு வைப்பாங்க. அவங்க இதுக்கே நானும் செய்கிறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் இந்த ரெசிபியை அவங்க வீட்டில் செஞ்சுப்பாங்க. இது நல்லா பொரிய விட்டுருங்க. பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், நல்லா இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுங்க. கரண்டி வச்சு செஞ்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி போட்டு போடணும். அப்போ தான் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதங்கி நல்லா வருதோ அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறத்துக்கு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று கலந்துடுச்சா இப்போ நம்ம தக்காளி பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆட் பண்ணிப்போம். கல்லுப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் வதவி வரும். கல்லுப்பை போட்டுக்கிட்டா சீக்கிரம் நமக்கு வதங்கிடும்.
லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு சத்த நேரம் தம் மாதிரி மூடி வச்சுக்கலாம். நம்ம போட்டது நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா இது மாதிரி மசிஞ்சு வரணும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இது மாதிரி வேக விட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ அதில் வந்து தேவையான அளவு மிளகாத்தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் காரமாக தான் போடுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பெருஞ்சீரகம், தேங்காயும் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு 2 அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதக்கி, இப்போ இது நம்ம வச்சுருந்த எல்லாம் நல்லா வதங்கிட்டு, இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அதே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா கடைசியாக தர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஸ்டவ்வை ஹை ஃபீல்டில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க விடணும் குழம்ப. காரத்துக்கெல்லாம் இருந்தால் மீன் குழம்பு நல்லா இருக்கும். நாங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பார்க்கவே செமையாக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ஊற்றனால உப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கணும். வச்சிடலாம். நம்ம கத்திரிக்காய் ஒன்று வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா கொதி வந்துருச்சா. இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு கத்திரிக்காய், எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். இப்போ நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்கிற குழம்புல கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு மீனை போட்டு இறக்க வேண்டியதுதான். அப்போ நான் காமிக்கிறேன். ஒரு சைடு சாதத்தை நம்ம கிளஞ்சி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா குழம்பு வாசம் அப்படியே பக்கத்து வீட்டு வரைக்கும் வீசுது. நல்லா கொதி வந்துட்டு, இந்த கொதி வந்தாலே செம்மையாக வாசம் வருது. மீன் படாமலே வாசம் தூக்குது. இது நல்லா கொதிக்க விடணுமா. மூடி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு ஆவி பறக்க வாசம் வீசுது. இதுதான் மீன் குழம்பு. அந்த காலத்தில் வைக்கிற மாதிரி மீன் குழம்பு இது. கன்ஃபார்ம் உங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்தது கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க. நல்லா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்க மீன்லாம் இதில் போட்டுடலாம். இது வந்து சங்கரா மீன். நாங்கள் போட்டிருக்கிறது சங்கரா மீன். நம்ம வில்லேஜில் வைப்பாங்க தெரியுமா மீன் குழம்பு, அதே தான் நம்மளும் வச்சுருக்கோம். இதை நம்ம மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா பெரட்டெல்லாம் கூடாது. அதை போட்டுட்டு உடனே இது பண்ணி விடணும். அதுக்கப்புறம் மீன் குழம்பிடும். அப்படியே போட்டு அப்படியே சும்மா இது பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு ஒரு சைடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஆன் பண்ணி நாங்கள் வந்து தோசை ஊற்றுற கல் எடுத்து வச்சுருக்கோம். என்னடா தோசை ஊற்றுற கல் எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் மீன் வறுக்க போகிறோம். இதுலேயும் மீன் வறுக்கலாம், எண்ணெய் சட்டிலையும் வறுக்கலாம். நாங்கள் வந்து இதில் வறுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஃப்ரீசரில் வச்சிருந்தா அந்த மீனை பாருங்கள், செமையாக இருக்குது. பக்கவே அப்படியே திட்டுன்னு போல் இருக்குது.
ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பத்தலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஐஸ் ஆயிடுச்சு. நல்லா நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னே செமையாக இருக்குது. நல்லா கட்டியாயிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கடாயில் கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா எண்ணெய் கொதிச்சு அப்படியே மீனை போட்டோன்னே பாருங்க, பார்க்கவே எச்சு ஊறுது. நல்லா மீன் கொதிச்சு செம்மையாக கொதிக்குது. நம்ம கிராமத்து மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு இதை செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட கொதிச்சுட்டு இருக்க மீனை நல்லா கொஞ்சம் பழப்பழக்க வச்சுக்கலாம். வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த அவரது காரை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த சிசிடிவி காட்சி வெளியாக உள்ளது.